வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்சிசி காலத்தோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன, ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ண தம்ப் ரூல்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போகும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட போய் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஆர்சிசி காலம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு நம்ம இதில் நம்ம 30 ஸ்டோரிஸ் நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்டோரின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர், ஓகேங்களா? கிரவுண்ட் இது 1 ஸ்டோரின்றது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும், 2 ஸ்டோரின்றது கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10 ஸ்டோரின்றது G+9, நெக்ஸ்ட் 20 ஸ்டோரின்றது G+19 அண்ட் 30 ஸ்டோரின்றது G+29. டோட்டலாக 30 ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டைப் நான் ஸ்டோரி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோரிஸில் பார்த்திங்கன்னா இதில் கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டோரியாக இருந்தால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரே சைஸ் காலம், ஓகேங்களா? ஃபுல் என்டையர் இருக்கும். 2 ஸ்டோரியாக இருந்தாலும் அதே மாதிரி ஒரே சைஸ் காலம் தான் யூஸ் பண்ணுறோம். 10 ஸ்டோரியாக இருந்தாலும் 1லேருந்து 10 வரைக்கும் ஒரே சைஸ் காலம். 20 ஸ்டோரின்னு வரும்போது நம்ம 3ஆக பிரிக்கிறோம், ஓகேங்களா? 1லேருந்து 7 வரைக்கும் ஒரு சைஸ் காலமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். 8லேருந்து 14 வரைக்கும் வேறு சைஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 15லேருந்து 20 வரைக்கும் இன்னொரு சைஸ் காலம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஏன் நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம்னா செல்ஃப் வெயிட் போக போக குறைக்கிறது தான், ஓகேங்களா? ஏன்னா கிரவுண்ட் அந்த 1லேருந்து 7 வரைக்கும் தான் ரிமைனிங் இருக்கிற 13 ஸ்டோரிஸோட வெயிட் வரனால அது காலம் சைஸ் பெருசாக இருக்கணும். ஸோ அப்படி வர நம்ம காலம் சைஸ் கம்மி பண்ணிட்டு போகிறோம். அதேமாதிரி 30 ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு சைஸு, 11லேருந்து 20 வரைக்கும் ஒரு சைஸு, 21லேருந்து 30 வரைக்கும் ஒரு சைஸ், ஓகேங்களா? இதுதான் அந்த ஸ்டோரி நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ அதுக்கான ஸ்டாண்டர்ட் காலம் சைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோரி இருக்குங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்திங்கன்னா எம்எம்மில் பார்த்திங்கன்னா 230 × 230 mm, எல்லாமே எம்எம் தான், ஓகேங்களா? காலம் சைஸ் எம்எம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 ஸ்டோரியாக இருந்தால் இதே 2 ஸ்டோரியாக இருந்தால் எவ்வளோ யூஸ் பண்ணலான்னா 230 × 230 mm, ஓகேங்களா? இதில் இன்ச்சஸ்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். இது இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ண எவ்வளோ வரும்ன்ட்டு. நெக்ஸ்ட் 10 ஸ்டோரி, ஓகேங்களா? 10 ஸ்டோரி எவ்வளோ சைஸ் வரும்னா 700 × 700 mm 10 ஸ்டோரி பில்டிங்க்கு என்டையர் 10 ஸ்டோரிக்கும் 700லேருந்து 700 mm யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 20 ஸ்டோரி இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா 750 × 750 mm நம்ம காலம் சைஸ் யூஸ் பண்ணுவோம் ஆர்சிசிக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது 8லேருந்து 14 ஸ்டோரிஸ், ஓகேங்களா? 8லேருந்து 14 ஸ்டோரிஸுக்கு எவ்வளோ சைஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா 600 × 600 mm, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 15லேருந்து 20 வரைக்கும், ஓகேங்களா? 20 ஃப்ளோர் வரைக்கும், 15லேருந்து 20 ஃப்ளோர் வரைக்கும், ஓகேங்களா? எவ்வளோ சைஸ்னால் 450 × 450 mm. நெக்ஸ்ட்டு 30 ஸ்டோரி பில்டிங். இந்த 30 ஸ்டோரி பில்டிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ஸ்டோரி பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா 800 × 800 mm நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, ஓகேங்களா, 11லேருந்து 20 வரைக்கும் எவ்வளோ சைஸ் யூஸ் பண்ணுவோம்னா 650 × 650 mm. அண்ட் ஃபைனல் 21 to 30, ஓகேங்களா? அடுத்த 10 ஸ்டோரிக்கு என்ன எவ்வளோ போடுறோம்னா 470 × 470 mm. இந்த காலம் சைஸ் வச்சு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த 10 ஸ்டோரியில் நீங்கள் 800 யூஸ் பண்ணால் டபுள் டைம், ஓகேங்களா? இதை கம்பேர் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஆஃப் செல்ஃப் வெயிட் அதிகம். அதனால் சைஸ் கம்மி பண்ணிகிட்டே வரும், ஓகேங்களா? ஸ்டோரிஸ் அதிகரிக்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் என்ன இவ்வளோ சைஸ் சொல்லியிருக்கீங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ ஒரு காலம்னா, ஓகேங்களா? இது காலம் தானே. காலமில் ஹைட் ஃப்ளோரை பேஸ் பண்ணி, ஓகேங்களா? அது என்ன டைப் ஆஃப் பில்டிங்கை பொறுத்து. இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தால் எவ்வளோ ஹைட்டு, கமர்ஷியலாக இருந்தால் எவ்வளோ ஹைட்டு. ரெசிடென்ஷியல்னால் 10 feet யூஸ் பண்ணுவோம். அண்ட் கமர்ஷியலாக இருந்தால் 12 feet, அப்படின்லாம் 15 feet. அது இடத்த பொறுத்து, ஓகேங்களா? அந்த மாதிரி இதை ஹைட்டை நம்ம பேஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலம் சைஸில் ஒன்று லென்த்து ஆர் பிரெத் ஆர் வித்து, ஓகேங்களா? லென்த்தும் வித்தும் தான், ஓகேங்களா? இது அப்படிலாம் இது பிரெத்துன்னு சொன்னோம்னா இது வித்து, ஓகேங்களா? இது பிரெத்து, இது வித்து, இது பிரெத்து வித்து, அதே மாதிரி இது எல்லாமே சொல்லியிருக்கு, ஓகேங்களா? சரி, இது எல்லாமே நம்ம இன்ச்சஸில் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ இன்ச்சஸில் பார்த்தோம்னா 230 mm, ஓகேங்களா? அந்த 230 mmன்றது 9 inches, 700 mmன்றது, ஓகேங்களா, 2 feet 3 inches, அப்படின்னா 27.6 inches, 750 mmன்றது 2 feet 5 inches, ஓகேங்களா? இது 4 பாயிண்டில் வரும். அதான் 2.45 அந்த சம்திங்கில் வரும். 2 feet 5 inchesனு எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு 600 23.6 inches, அது ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணோம் 2 feet.
நெக்ஸ்ட்டு 450 mm, 800 mm, 650 mm, 470 mm. இது மாதிரி வந்து எல்லாமே இன்ச்சஸில் போட்டிருக்கு. 1 feet 5 inches, 2 feet 7 inches, 650 வந்து 2 feet 1 inches, 470 வந்து 1 feet 6 inches. இதை வந்து நீங்களே கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக எம்எம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து காலத்தோட ஸ்டாண்டர்ட் சைஸஸ். ஓகேங்களா, சரி இப்போ வந்து காலம் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தெரிஞ்சிச்சு. சரி, காலம் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி